ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஸோ நம்ம ஒரு மலைக்கு தான் போக போகிறோம். என்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா புதூர் நாடு. அதுக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது, காளியம்மன் கோயில். ஸோ அங்கே சரியான ஃபேமஸ் அமாவாசை ஆனால். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி விலாகாக பார்க்க போகிறோம், குட்டி விலாகாக பார்க்க போகிறோம். ஸோ போக 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 நம்ம விலாக் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அண்ணாங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, போய் சமைக்க போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கோயிலுக்கு போகிறோண்ணா, அதான் போயிட்டோம், தப்பு இல்லை. என்ஜாய். இந்த வயசு தான், கல்யாணம் ஆகாத வரைக்கும் தான். ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு, ஜோலி முடிச்சு. 7.5 ஆட்டு சனி ஆட்டுன்னு ஆட்டினேக்கும். அப்புறம் எங்கேயும் போக விட மாட்டாங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸாவது வெங்காயமாகுது போட்டா 3 ஆட்டை ஆட்டிடுவாங்க. அப்புறம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸாவது ஒன்றா ஆகுது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஃப்ரெண்டை பார்க்கலாம். அது அதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் போது இப்போ எடுத்துறது நாங்கள். தப்பு இல்லை, தப்பு இல்லை. இதாக்குது, கால் இல்லை கையும் இல்லைடா. ஸோ மக்களே ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டுக்குது போல். ஸோ எல்லாம் கூட்டமாக இருக்காங்க. வெள்ளத்தையும் போய் முடிக்கிறாங்க போ. ஸோ மக்களே பயங்கரமான ஆக்சிடென்ட்டு போல். நாங்கள் அதெல்லாம் எடுக்கணும். இம்ரான் இங்கே தான் இருக்கிறான். யாருன்னு கூப்பிட்டுக்கோங்க. இம்ரான் இருக்காங்க. ஸோ மக்களே, பேராமட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபெஸ்டிவல் நடந்துருக்கு பாருங்கள். கூட்டம் பயங்கரமாக இருக்குது. பஸ்ஸுக்காரன் வராங்க. ஸோ பட்டாசுலாம் பயங்கரமாக வெடிச்சுன்னுக்குறாங்க. எங்கள் ஊரில் தான் பார்த்தோன்னா பண்டிகையே வைக்க மாட்டேங்கிறாங்க. இது எவ்வளோ லைன் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி லைட்டு. சரியான நிறுத்தணும். அந்த லாஸ்ட்ல இருந்துக்குதுண்ணா. போய் யார் மேலே ஒரு ஆள் மேலே விட்டுட்டு தான் வெடி குடிச்சுக்கிறான். பஸ் வந்து ஸோ மக்களே, செக் போஸ்ட் இதுதான். இப்போ தான் மலை ஏற போகிறோம். ஸோ நைட்டில் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வரும்னு சொல்லு. ஸோ மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு நான். சரி, ஏன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருட்டாக தாங்க தெரியுது ரோடு. ஸோ மக்களே, இந்த காரில் ஒரு டைலாக் இருக்கேன் பாருங்களா. சாரி கேர்ள்ஸ், மை ஒய்ஃப் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். கோச் வந்து அதே மாதிரி தான். இவங்கெல்லாம் வெயிட் பண்ண கூட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அர்ஜென்ட்டா? இதெல்லாம் நம்ம வண்டி வச்சுங்கிறீங்களா, இதே மாதிரி தான் நம்ம வச்சு தான் பண்ணிக்கலாம். இங்கே பார்க் பண்ண சொல்லி சரியான மக்கள். அவன் ஃபஸ்ட்டு ஏறி வந்துட்டானா அவன் அழகாக போயிட்டுக்கலாம். லெஃப்ட்லாம் முள். அங்கே பாரு, அந்த பக்கம் கரெக்டாக போவாங்க. போகலாம் போகலாம். குழிலாம் இல்லை, ஆனால் கிராச்சஸ் ஆகும் வண்டி. அதெல்லாம் இதாகுது. அவன் ஃபஸ்ட்டே இப்போ ஏறி வந்தால் பிரச்சனையே இல்லை. ஒரு லாரிக்கார மண்ண வேலை பாரு, அவ்வளோ டிராஃபிக்கு. இன்னும் கல்லுண்ணா அந்த வண்டி பக்கம் ஏறிண்ணா. போதும் இன்னும் வடிக்காக இருந்த பக்கம். அதுக்கு மேலே போனான்னு அதுக்கு மேலே நிறுத்துறோம். அந்த சைடும் வழி இல்லைப்பா. போனோம். இதே ரொம்ப இதெல்லாம் போகாது. போ அந்த பக்கம் பார்த்துக்கோ. ரைட் ஏதாவது பார்த்து ஒரு லாரிக்கார பண்ணது போய் எவ்வளோ அதெல்லாம் வந்துட்டோம் நம்ம கோயில்கிட்ட. ஸோ இந்த ஊர் தான்.
நாங்கள் ஒரு 8 மணிக்கு 8 மணி 8:20 இருக்கும். உங்கள் கல்யாணம் வரும்போது 8:30 மணி. இங்கே கோச்செல்லாம் நிறுத்திருக்காங்க. 8:30 மணிக்கு தான் கல்யாணம் வந்து நாங்கள். ஃபுல்லாக கூட்டமாக இருக்கிறாங்க. கம்மிடா பையன். இன்னும் இதுக்கப்புறம் வரவங்களா இருப்பாங்கல்ல. ஆமாடா, சாமி ஒன்றும் வரலடா. அதான் சாமி தூக்கின்னு வருவாங்கடா இந்த ஊர்ல இருந்து. 6 அடி. அதுக்கப்புறம் தெரியுமா? ஆஹா, நாங்கள் வரும்போது கூட வண்டியிலேருந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்துச்சு. வெள்ளத்தில் மட்டும் போட்டு மூடிட்டு இருந்தாங்க. சாமியே போகுது. சாமி இப்போதான் போதா? எடுத்துன்னு போகிறாங்க. அது நம்மளால எப்படி பார்க்க முடியும் சொல்லு? கார் இங்கே விட்டுலாமா இல்லை முன்ன போகலாமா? அங்கே தான் எடுத்துன்னு வந்தாங்கண்ணா. சதீஷ் மாமா காரில். சரி. ஆயாங்களாம் பாரு எப்படி பார்த்துன்னு போகிறாங்க. ஆமாம், அப்படிதான் சொன்னாங்க. நிச்சயமாக கூட சரியான கூட்டமாக இருக்குது. இன்னும் வருவாங்க கூட்டலாம். இன்னும் கூட்டலாம் சாமி வருது எல்லாம் அதுவுமே பார்க்கறதில்ல. திருட்டு வெளியே சாமி நான் வருஷம் முன்னே போயிட்டு மழை சரியான மழை. ஒரு வாரம் கூட இல்லை, கூட்டம் கம்மியாக இருந்தாங்க. இங்கே வந்து பைக்குள்ள தட்டெல்லாம் வைடா. தட்டெல்லாம் உள்ளே வைடா. தட்டில் அப்புறமா எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துக்கிறாங்க. கத்திக்குது 3 தட்டிக்குது. எந்த ஒரு செந்தில். ஸோ மக்களே, சாப்பாடு செய்ய போகிறோம் நம்ம. கறி குழம்பு. ஸோ வாங்க, அது ஒரு விழாக்காக பார்க்க போகிறோம். கார்லாம் நிறுத்திட்டோம், சமைக்க போகிறோம் போயிட்டு. ஸோ மக்களே, சாப்பாட்டுக்கான திங்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க, நம்ம வாங்க வந்து தக்காளி அறிகிறாரு. இது மூடி போட மெயினாக மூடி வேணும். தண்ணிக்கு இதில் ஊற்றுறாடி. மேலெல்லாம் அடிக்கிறான்டா சில்லுன்னு பையா. ஏற்கனவே ஒத்துருத்துறாடலாம். போதும் மயிர் ஊற்றுறியா? கீழே ஊற்றிடுறா தண்ணி. கீழே ஊற்றிடா தண்ணி. அந்த தட்டு கழுவிடா, அந்த தட்டு கழுவிடா. வெங்காயம்லாம் சமையல் மாஸ்டர் அவராக கொஞ்சம் காட்டாதா? வெங்காயம் இந்த கலராக இருக்குது. வீடியோ எடுத்துங்கிறியா? சரியான கலராக இருக்குது. எங்கன்னா வாங்கின வெங்காயம் தண்ணி ஊற்றி கழுவுல. சால்ட் என்ன இந்த உப்பு? சால்ட்டு இது கல் உப்பு. எப்படி நான் நல்லா கட் பண்ணுறேன்? இதுக்கு முன்னே சமையல் மாஸ்டர் இல்லையா? நான் ஆமாம், பஞ்சாப்லையா? மசாலா கேசெல்லாம் ஊற்றிட்டாங்க. நம்ம அப்படியே இப்போ கிரேவி மாதிரி கட்டிடலாண்ணா. கிரேவி மசாலா அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். குழம்பு மாதிரின்னு பண்ணிட்டு போகிறேங்க. சாப்பாடு மட்டும் இந்த பழன்னு வடிக்கிற மாதிரி பாருங்க. நம்ம ஆளுங்க தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு குழம்பு பண்ணிடுறாங்க. அதெல்லாம் எப்படி இருந்தாலும் தின்னுதாகணுங்க. நான் கொஞ்சம் ஜெனியூனாக லைக் பண்ணுறோண்ணா. அப்போ சாப்பிடாத விட. ஒன் டைம் குழந்தான் இருந்துச்சு. ஆனால் அதுதான் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாங்காய் தோப்பில் பண்ணுவாங்க. கறி குழம்புக்கு அப்படி இருந்தால் தானே நல்லா இருக்கும். சுரேஷனை பண்ணுவாரா? கரெக்டாக பண்ணுவார். லாஸ்ட் வந்து தண்ணி வந்து அதிகமாக விட்டு போயிடுவார். கண்டிப்பாக 12 மணி ஆகிடும். 6 மணி நேரம் சாப்பாடு 1/2 மணி நேரத்தில் இருக்குது. இல்லை 1 மணி கூட ஆகும். 1 மணி 12 மணி ஆகிடும் கரெக்டாக. வெடி இங்கே தான் கேட்க போகிறோம். 10 ஆகிட்டு
நாங்கள் வந்ததே இப்போ தான் வந்தோம். 10 மணிக்கு வந்தாங்க நாங்கள். மிளகாவே ஸ்டைலில் கட் பண்ணுறாரு. பீஸாக போடுறது தானே? பீஸாக போட்டால் அப்படியே விட்டுறா முழுசு விட்டுறா சமக்காரம் வரும். அப்படியே விட்டுறா. கட் பண்ண 3 கட் பண்ணிட்டு 3 மட்டும் விடுவியா? கட் பண்ண மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கா. நம்மளுக்கு பிரச்சனை காரம் கீரை எது இருந்தாலும் வச்சு நவத்துறவங்க தான். சோறு கொண்டு தின்ன மாட்டேங்க. ஆமாம் கருணாக்குதா ஆள்தான் இது பண்ணிக்கலாம். அதில் வைக்கிற பார்த்தே நீ ஒரு வாரமும் இன்னும் 1 மணி நேரத்தில் கறி குழம்பு ரெடியாக இருக்குது. சாப்பாடு ரெடி ஆச்சுன்னா கறி குழம்பு. அங்கே போட்டான். கொலை பண்ணிட்டு போகிறேன் சாப்பாடு தலைவா. கொலை ஆயிருமா சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டாங்களா? பல வெட்டி அங்கே எடுத்துன்னு போயிட்டாங்க பாரு அவங்க. போனா நீ போனா. வானெல்லாம் கழுவிட்டு கறி. ஸோ மக்களே சாப்பாட்டுக்கு வந்து உலை வச்சாச்சு. பூ போடுறேண்ணா. எப்படி அப்படி சொல்ற? வேணா இன்னும் கொதிக்கவே இல்லை. உடனே ஆகணும். 20 மினிட்ஸில் அப்படின்னா சாப்பாடு ரெடி. ஸோ மக்களே இதுதான் கோவில். நான் உள்ளே போயிட்டு உங்களெல்லாம் காமிக்கிறேன் நான். ஸோ மறக்காமல் அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதூர் நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் மலைக்கு மேலே தான் இருக்குது. அமாவாசை ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டங்க, பயங்கரமான ஸ்பெஷல் நடக்குது. பார்த்தோன்னா நாடகம் அந்த காலத்தில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களை வீடியோ கிளிப்பாக ஆட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ தாங்க சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சுன்னு இருக்காங்க நம்ம அண்ணாங்களாம். ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆகிட்டு இருக்குது. இன்னும் சிக்கன்லாம் இன்னும் ஆகலை. ஸோ பார்ப்போங்க. எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்கிறோம் லாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு, எப்படி எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்குன்னு. அதுவும் நல்லா தாங்க இருக்குது. பசங்க கூட வந்தால் நல்லா தான் இருக்குது. கோயிலுக்கு கூட ஃபேமிலியாக வந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஸோ கமலில் சொல்லுங்கள், பசங்க கூட வந்தால் நல்லா இருக்குமா இல்லை ஃபேமிலியாக வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு. நான் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு டைம்னா இது ஃபஸ்ட் டைமான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் இல்லைங்க. இது ஆல்ரெடி வந்துருக்கேன். ஒரு 7 இயர்ஸ் முன்ன வந்துருக்குங்க. ஃபேமிலியாக வந்துருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு இந்த கூட்டம் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. அப்போ கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு, ஆந்திரா, அதர் ஸ்டேட்லேருந்து தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது இந்த கோவில். ஸோ காளியம்மன் கோயில் இது. ஸோ மறக்காமல் நீங்களாம் வந்து அடுத்த மாதம் அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலை முடிஞ்சிருக்கும். அது உடச்சி பார்த்தேன்டா. அது இதுராடே அது இதுராண்டான்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க திரும்பி பார்த்துட்டு போயிட்டான். ஒதுக்கிது. எப்படி பார்த்தாலும் சாப்பாடு நம்ம சாப்பிட 12 மணி ஆயிரும். இது பரவாயில்ல. நாங்கள் போன டைம் லேட்டாக சாப்பிட பண்ணோம். யாரதே ஒரு நேரத்தில் மழையாக இருந்துக்கோங்க. இப்போ அமாவாசை 12 மணிக்கு மேலே முடிஞ்சிருமா இல்லை எத்தனை மணிக்கு முடியுது அமாவாசை? அமாவாசை முடிஞ்சு தான் நம்ம சாப்பிடுவோம். யாரு இதே என்ன பார்த்தா திட்டுவாங்கடா. வேணாம் சரியாக பார்ப்பாங்களே. சாப்பாடு அப்படியே பழம் அடிக்கிற மாதிரி அப்படின்னா பாருமாம்மா குடும்பமா இது கொலை ஆக்கிட போகிறேன். டேய் ஒன்றும் அரிசியே ஆகலாம். யாரும் வேக மயில் போயிட்டான். இன்னும் வேகணும். அப்போ இதை வந்துருச்சு பாரு. எடுத்துறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடு. கொலனே கேட்குறாடா. கொலனே 2 பாக்கெட் ஊற்றுமா? என்ன 1 பாக்கெட்டாண்ணா? எண்ணெய் தண்ணி மாதிரி இது. கொஞ்சம் கூட கலராகவே இல்லை. அப்புறம் எல்லோ கலர் மாதிரி வரும் அந்த எண்ணெய். இது கோல்டு கலர் எல்லோ கலர் வருது.
கல்யாணி அது அதான் வரும் அந்த கலரு மட்டும் இங்கே தானே வரும் நல்ல மாற்றி மாற்றி பீரே எடுக்க மாட்டேன் நான் காலைல கூட பிடிச்சிருக்கேன் டேய் அடா பாவி செருப்புத்துறாடி என்ன ஆச்சு உருகிட்டுக்கிறான் இதெல்லாம் வச்சு அடா பாவி போச்சா செருப்பு ஒருவிட கொஞ்சம் தான் எனக்கு தொடு அதான் அவர் தான் கோயிலுக்கு வந்து அந்த மாதிரி எதனா ஒன்று ஆபாசமாக ஒன்று நடக்கணும்ண்ணா அதுக்கும் இப்படியா பழைய செருப்பு மாதிரி வச்சுருக்கேன் வாங்கி 3 நாள் தான்டா புதுசு வாங்கிக்கலாம் விட ஏன் கவலைப்படுற பார்க்காம நின்றுட்டோம்பா ஓ சட்டைக்கு இது பண்ண அங்கே பண்ண கருவேப்பிலை இல்லையா அது எடுத்து நான் பேப்பரு மிளகா 2 கிலோ கறிக்கு 4 மிளகா போடுறோங்க நம்ம ஓ அங்கே பேப்பருக்கு இது பண்ண எடுத்துண்ணா அப்படியா தோணா தப்புன்றா தோணா என்னட்டுக்குதா ஒரு ஆட்டி எடுத்துரும் சாப்பாடு வச்சிடலாமா மேலே இன்னொரு ரவுண்டு பொண்ணா கரையாப்பில் பொண்ணா பேசிக்கலாம் எவ்வளோ பேர் சமையல் மாஸ்டர் நீ தானே காலைக்கு போகிறான் அங்கே வந்து பிடிச்சிட்டு வந்துக்கிறோம் அவ்வளோ ரெடி ஆகிட்டா வை வா எங்கே வச்சுருந்த தண்ணி இப்படியே தெரியுதா தண்ணி சாப்பாடு வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம் நோ கமல்ண்ணா கரண்டி வாங்கி கலாருண்ணா அது அவன் கையில் இது பண்ண கரண்டி பார்க்காம வச்சிருந்த செருப்புட்டா என்ன ஆகுதா ஏன்னா காலைல செருப்பு நோ கரண்டி கொண்டா கலாட்டு எல்லாம் ஒரே பார்க்க மட்டும் தீயுண்ணா அடியில் கிட்டியும் விறகு சொருவன்னு சாச்சி இந்தாண்ணா கலர்ண்ணா இந்த சைடு வைக்கிறா அந்த சைடு வைடா காலை துண்டு எனக்கு துண்டு இது ஓ கலரு அடா இவன் அந்த சைடு புறா டேய் கொஞ்சம் இந்த சைடு தள்ளுறா கொண்டாவ ஒட்டிங்கிற அந்த சைடு தள்ளுறா எந்த சைடு தள்ளணும் என் சைடு தள்ளுறா சூடாகுது தின்றதுக்கு தான் நாம் இங்கே வேலைலாம் செட் ஆகாதுப்பா நான் அதுக்கு தான் பொறுப்பு இல்லை மாதிரி எப்படி இருக்கிறேன் நான் அதான் அப்படின்னா உனக்கு தட்டு தான் கொடுத்து அனுப்பிங்களா இது கூட அந்த உப்பு தட்டா ஓ முக்கால்வாசி வேலை நான் தான் செஞ்சேன்னு வச்சுக்கலாம் எடுத்துக்கடா காலைல வரான்னு போமா சாப்பிட்டுக்கலாம் இப்போ வசதி பண்ண ஒருத்தர் சாப்பிட்டு சாப்பாடு காலைல கூட வரையா ஏய் அது கத்தாது அது எல்லாம் பார்த்தா நான் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ஆளு தெரியுதா 4 தட்டு ஒன்று அடிக்கிறோம் நாங்களாம் ஒரு ஆளை பிடிச்சி இந்த கத்தியில் அது உகனுகளில் போயிட்டு ஏன் தலைவா பையா வாகனங்கள் போய் சாப்பாடு எடுத்து செஞ்சுனான்ட்டு தண்ணியே குடிக்கலடா பையா இது வரைக்கும் தின்னு போய் இப்படி குடிஞ்சாண்டா வாங்கி ஊற்று தண்ணிடுறா அது வாந்தி எடுத்துக்க மாட்டேன் அவ்வளோ சாப்பிட்டு தண்ணி தப்ப குடிச்சிட்டேன் அதுதான் வேலை காமிச்சிச்சு தண்ணி மட்டும் குடிக்காம இருந்தேன்னா கரெக்டாக சாப்பாடு ஆ சாப்பாடு கரெக்டாக இப்போலாம் பார்த்து தண்ணி குடிக்க மாட்டேன் நான் சாப்பிட்டு மீண்டும் தண்ணி குடிப்பேன் நான் அங்கே ஆர்டர் கொடுத்தேன் போயும் 4 கிலோ எடுத்துங்க மீன் இது நேரத்துக்கு எனக்கு கொடுத்தது வச்சுட்டு வா நான் வேலை செய்யலான்னு வரும்போது தான் வைக்க சொல்கிறேன் நீ என்ன ஓ எண்ணெய் அதிகமா ஏய் கறி வேகத்தை கரெக்டாக இருக்குண்டா டேய் எண்ணெயா தண்ணியான்னு தெரிய மாட்டேங்குது என்னடா வெங்காயமும் இன்னும் வதங்களா எவ்வளோ சாப்பிட்டாலும் இதாக மாட்டேங்குது நான் வெளியில் ஹோட்டல் சாப்பிட்டு என்ன பண்ணுதுன்னா வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறோமா அவ்வளோ தின்ன மாட்டேன் அன்லிமிட்டட் சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அதுதான் போகிறோங்க நாங்கள் சென்னையில் போகிறதுலாம் என்னத்துக்கு அன்லிமிட்டட் சாப்பாடு தான் ஒற்றாள் தான் ஒரு பாக்கெட்டா ஒரு பாக்கெட்டா நோ இதெல்லாம் இது இந்த மசாலா தானே ஒன்றும் இல்லைடா நம்ம காசு வாங்கி அவங்க போகக்கூடாது பேதிக்குன்னு அடிச்சிட போகுதுண்ணா அதிகமாக அளவுக்கு மாரி தின்னா பேதி தான் அப்புறம் அளவாகவே பண்ணுங்க எல்லாம் கரெக்டாக ஆ மல்லித்தூளெல்லாம் ஒன்றும் கூட போடலாம் ஒன்றும் போடு சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போடுங்க சிக்கன் மசாலாலாம் கொட்டலாம் தாராளமா 2 கிலோ கறி கணக்கு என்னது இது அதெல்லாம் பிரச்சனை இல்லை போதும் அப்புறம் எல்லாம் மசாலா அதிகமாகிடும் செஞ்ச போதும் எல்லாம் போயிடும் அம்மேட்டு
சண்டை போடுறாங்கண்ணா எல்லாம் ஒன்றும் கொஞ்ச நேரம் விட்டு அடிச்சுக்கிறவங்க தான் எல்லாம். அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க ஆனால் பிடிச்சிட்டாங்கண்ணா தண்ணி அடிச்சுட்டு தான் நான் உங்களை அடிக்கணும்ப்பா. அப்போ தான் சொந்தக்கார சோகத்தில் போதுண்ணா போதுண்ணா. ஏய் 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 ஆல்ரெடி மிளகா போட்டுக்குது. அது ஒரு மிளகாவே என்ன காரம் அடிக்கும் தெரியுமா? இது தெரிஞ்சு தண்ணியே ஊற்றி தேவையில்ல, இதுவே போதும். என்னதுண்ணா? எடுத்துக்கோங்க. ஏய் உப்பு நம்ம போடவே இல்லை. வெங்காயத்தில் போட்டாங்க மாமா அப்படி இல்லை சால்ட்டு போட்டு எப்படி நான் எத்தனை போடுவாங்க? கொடுத்துருங்க. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கோயிலில் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டேஸ்ட் பாரு கார்த்தி. காரம் போகிறாங்க எப்பா பேதி அடிக்கிறதா காலில் எல்லாம் வரதான் சொல்கிறேன். கம்மியாக கொட்டியானா கொட்டி வச்சிட்டாரு. 8 மணி வரைக்கும் நான் பார்க்கலாம். 8 மணிக்கு எஸ்கேப். நல்லா கலர் நானும் இன்னும் நல்ல கலரா எல்லாம் பேதி அடிச்சிடும். ரெண்டே கிட்டே வேணும் சொன்னேன். போதுமா கிட்டே? கிட்டே போதும். கட்டி போதும் கொஞ்சம் தண்ணி ஊத்தாதாண்டா இன்னுமா? ஏய் தண்ணி ஊற்றினா தண்ணி ஆயிடாதா? என்ன கணக்கு பேசுகிறீங்க நீங்கள்? இதுதான் கரெக்டான இது. ஸோ மக்களே தண்ணி ஊற்றணுமா ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சவங்க தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் தான் இருக்கிறதுல ஃபுல் போடணா. ஒரு வீடியோக்கு தான் அப்புறம் ஆகிட்டுக்கிறேன்ப்பா. மக்களுக்கெல்லாம் தெரியாதுண்ணா, வெளியூரில் இருக்கிறவங்களாம் வந்து தெரியாதுண்ணா இந்த கோயில் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. தமிழ போயிட்டு கரெக்டாக போய் தினமந்து மக்களே எங்கே பாருங்கள். சந்தைக்கு கூட்டும் போயிட்டா வாங்கி தரேன்னு கூட்டும் போயிடுவான். அந்த தெரியும் கூட நான் அதெல்லாம் வந்தாங்க வாங்கி தரதுக்கு தெரியும். அவன் போயிட்டு எல்லா கடையும் சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து யோ நீ சாப்பிட்டியா அடுத்த மாதம்லாம் பாரு எவ்வளோ கூட்டம் வந்து அடிச்சுக்குது வீடியோ பார்த்துட்டு. ஒரு நாயும் கூட பார்க்க தான் எடுக்கிறேன். யார் எவ்வளோ பேர் அப்படியே வியூஸ் ட்ரெண்டிங் உள்ள வருவாங்க நம்மளுக்கு வீடியோ. இதெல்லாம் போய் வீட்டில் படுத்துன்னு போய் ஆக்ரவுண்டு கொடுக்குறதா நீ? இல்லை காரில் உட்காந்து தான் வேலைப்பா. காரில் உட்காந்து எடிட் பண்ணுறது தான்ப்பா. டவரில் தேவை இருக்குங்க. கேப் கட்டுக்கு போய் என்ன டவர் எடிட் பண்ணிட்டே வீட்டில் போய் வைஃபைக்குது வைஃபை வச்சு அப்லோட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் காலில். விபிஎன் வேணும்ல? விபிஎல்லாம் தேவையில்ல. இது நம்ம ஃபில்டர் ஆட் பண்ணுறோம். நம்ம அப்படியே இருக்குது அப்படியே எடிட் தானே. எப்படி எடிட் பண்ணுறோம் பாரு வந்து டக்குன்னு. டேய் இறக்கும் போது போகிறதுடா நெல்றா. இவர் இப்போ போட சொன்னாரு. ரெடி ஆகிட்டேன்டா. ஸோ மக்களே ஃபினிஷிங் டச் வந்து நம்மளோட கையாக தான் முடியணும். எனக்கு கையில் வருதா போகிறதுக்கு அது மாட்டி நிற்குது அங்கங்க. ஃபினிஷிங் வந்து நம்ம கையில் தான் முடியணும். அதுதான் கறி குழம்பாச்சு சாப்பிடும்போது ரிவ்யூ பார்க்குவோம். காத்தடிச்சுன்னு வந்து மக்களே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தட்டு தான் போடுறாங்க. போடு பொறுமையாக போடுப்பா. போதும் அப்புறம் அங்கே போடு உனக்கு அப்படியே அங்கங்கே போடு. அவ்வளோதான். ஸோ மக்களே சோறு வந்து நல்லா தான் இருக்கும். கறி குழம்பு அங்கே இருக்குது. நல்லா சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நான் இப்போ இந்த தட்டு சாப்பிட்டு கழுவுறமே எங்கே போய் கழுவுறது? கழுவில அங்கே போயிட்டு தட்டு காமிங்க. அடுத்தது கிட்ட பிடிங்க. ஆவி பறக்குது காய்ஸ். ஆவி கெத்த பறக்குது. டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் தாங்க இருக்கு. இவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட்றாங்க. நாங்கள் வந்து அப்போ ஓவர் டைம் ஆகிடுச்சு. நான் கிளம்புறது லேட் ஆகிடுச்சு. காய்ஸ் இங்கே பாருங்க என்ன சைஸ்ண்ணா ஒன்று தட்டுண்ணா. அதெல்லாம் காமிக்கக்கூடாது. சேனலை பிளாக் பண்ணிடுவாங்க. சோறு பத்தாது. இல்லை சரியா இருக்கலாம் சார். சரி விட அத்தை ரவுண்டு அதுக்கு வா. போகணும் சாப்பிட்டு பொறுமையாக வாங்கிக்கிட்டு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்து இப்படி வச்சிட்றான். ஏய் நீ போடணும். போட்டு தின்னுங்கடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எடுத்து பங்கு பறிக்கிறதெல்லாம் கருவாயா ஒன்றும் ஆகல. பொண்ணா சோறு மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு குழம்பு ரெண்டாவது வைக்கிறாங்க. காய் பார்த்துக்குங்க. கூட வரப்படுறது லாஸ்ட் தான் போட்டுக்கிறேன்.
நோ கமல்ண்ணா வேணுன்ற அளவுக்கு போட்டு சாப்பிடுங்க. பொண்ணா அவங்க அந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் கைஸ் வரப்போகுது நம்மளுக்கு. ஒன்றும் பிரச்சனை விடுங்க. இவங்க கேட்ட மாதிரி சோறு வந்துருச்சு போல. நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் சொல்லுங்கள், எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு. இருங்க காய்ஸ், ரிவ்யூ கேட்கலாம் நம்ம அண்ணங்கிட்ட. எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்காண்ணா? காரமா? வாயில் இப்போ தானே வச்சுருக்கேன். சரி ஓகே. சாப்பிட்டு ஏன் வந்தால் எடுத்து சாப்பிட்றா? என்ன அவங்களாம் போடுறாங்க நீங்கள். இப்போ எப்படின்னா இருக்குது? 2 வாய் சாப்பிட்டா நல்லா இருக்கா? ஏன்னா நான் செஞ்சதில்லை, நல்லா தான் இருக்கும். ஸோ மக்களே, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக ஒரு 2 வரும். நான் உள்ள கொஞ்சம் கம்மியாக போட்டுருவோம். கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்லாம். நான் கஷ்டப்பட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக செஞ்சுனுங்கிறேன். கரெக்டாக இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா 12:42 ஆயிடுச்சு, மிட் நைட்டு. அப்பயும் பாருங்கள் கூட்டம் வந்து குறையவே இல்லை. அந்த பக்கம் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்காங்க. சரியான கூட்டங்க. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நம்ம பாய்ஸ்லாம் வந்து இப்போ தான் கோயிலுக்குள்ளே போக போகிறாங்க. ஸோ மக்களே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப போகிறதில்ல. இந்த கோயிலில் வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணி தான் போக போகிறோம். ஸோ நம்ம அண்ணாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கம்பி அடிச்சு போட்டுக்கிறாங்க. எல்லாம் கம்பி அடிச்சு படுத்துட்டாங்க. ஸோ காலையில் தான் கிளம்ப போகிறோம். அந்த பக்கம் நடுவில் படுத்துக்கிறான். அதான் நடுவில் படுத்துக்கிறேன் அவரு. ஸோ மக்கள் நானும் இங்கே தான் படுக்க போகிறேன். 2 பேர் நடுவில் படுக்க போகிறேன். மக்களே பார்த்தீங்கன்னா சின்ன மாற்றம், படுக்க விட மாட்டேங்கிறாங்க நம்ம 2 பேரும். சொல்லுங்க பார்த்துக்கலாம். இப்போ காரில் தான் படுக்க போகிறோம். சரி, காலையில் கிளம்பும் போது விழா கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஸோ மக்களே டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5:13 காலையில். ஸோ முடிய போகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் மட்டும் தான் நடக்கும். நாடகம்னு சொல்லுவாங்க. ஸோ சிட்டியில் இருக்கிறவங்களாம் தெரியாது அந்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரவங்களாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரோக்ராமை. ஸோ தூக்கத்தில் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. தூங்கியிருந்து உடனே அப்படியே வந்து விளாக் பண்ணியிருக்கேன். ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை இன்னொரு ஷார்ட்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். எங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா. என்ன தூக்கம் வருது, தூங்கிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.